பிஎம் கிசான் 22வது தவணை பத்தி ஒரு பயங்கரமான தகவல் வெளியாகிருக்கு. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 2000 ரூபாய் பணம் இப்போ 4000 ரூபாயா மாறப்போகுதுன்னு ஒரு அரசாணை வெளியாகிருக்கு. ஆனால் அதே சமயம் 1 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளோட பேரை லிஸ்ட்டில் இருந்து மத்திய அரசு அதிரடியாக தூக்கியிருக்காங்க. இந்த 1 கோடி பேரில் நீங்களும் ஒருத்தரா? உங்கள் பணம் ஏன் இன்னும் வரல? இந்த 22வது தவணையில் உங்களுக்கு 4000 கிடைக்குமா இல்லை 0 கிடைக்குமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இது உங்க வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க எல்லாரும் கேட்க நினைக்கிற முதல் கேள்வி, பணம் எப்போ வரும்? இதோ அதுக்கான நேரடி பதில். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளோட வங்கி கணக்கில் 22வது தவணை பணம் வரவு வைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சில தினங்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போகுது. ஆனால் ஏன் இவ்வளோ தாமதம்? பிப்ரவரியிலேயே வர வேண்டிய பணம் ஏன் மார்ச் வரப்போகுது? அதுக்கு காரணம் மத்திய அரசு எடுத்திருக்கிற ஒரு மெகா கிளீனிங் ஆப்ரேஷன் தான். அதாவது தகுதியே இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் பல வருஷமா இந்த திட்டத்தில் முறைகேடா பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள மொத்தமா லிஸ்ட்டில் இருந்து வெளியேற்ற வேலையை இப்போ அரசு செஞ்சுட்டு இருக்கு. இதனால தான் சரிபார்ப்பு வேலைகள் முடிய தாமதமாகுது. ஸோ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு பெரிய தொகையோட வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நமக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தேர்தல் நெருங்குறதால மக்களுக்கான சலுகைகள் அதிகமாயிட்டே வருது. இந்த வரிசையில தான் பிஎம் கிசான் திட்டத்திலையும் ஒரு மாற்றம் கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அதாவது 4 மாசத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய். ஆனா இப்ப வெளியாகி இருக்கிற தகவலின்படி இந்த தொகையை 2000 ரூபாயில இருந்து 4000 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு அரசாணை வெளியிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது வருஷத்துக்கு 12000 ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்குமா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மத்திய அரசு இப்போ ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் சுமார் 7 முதல் 8 லட்சம் பேரை தகுதியற்றவர்கள்னு சொல்லி வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்க கொடுத்த ஆவணங்கள்ல ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருந்தா கூட, இல்ல உங்க நிலத்தோட விவரம் சரியா அப்டேட் ஆகலைன்னா கூட இந்த 4000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வாங்கின பணத்தையும் திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரி, இப்போ உங்க மனசுல ஒரு பயம் இருக்கும், ஏன் பேரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மக்களே, மத்திய அரசு இப்போ ரீவெரிஃபிகேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே கொடுத்த ஆவணங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு முறை சாஃப்ட்வேர் மூலமா செக் பண்றாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். முதலாவது eKYC. உங்களோட ஆதார் கார்டும் மொபைல் எண்ணும் லிங்க் ஆகி KYC அப்டேட்ல இருக்கணும். ரெண்டாவது லேண்ட் சீடிங். உங்க பேர்ல இருக்கிற நிலம் முறையா போர்ட்டல்ல பதிவாகி இருக்கணும். மூணாவது NPCI லிங்க். உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் நேரடி பண பரிவர்த்தனை நடக்கும். இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் மார்ச் மாசம் வர தவணை உங்களுக்கு வராது. தமிழக அரசு இதற்கான எச்சரிக்கையை ஏற்கனவே மாவட்ட வாரியா கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு இந்த முறைகேடுகளை தடுக்க புதிய முறையை கொண்டு வந்திருக்கிறதுனால தகுதியுள்ள ஏழை விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த பணம் போய் சேரும். இது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் உண்மையான விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்படுறாங்க தெரியுமா? வருமானம் வரி கட்டுறவங்க, அரசு ஊழியர்கள், பெரிய ஓய்வூதியம் வாங்குறவங்க, இவங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படுறாங்க. இதுவரைக்கும் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட பேர்களை மத்திய அரசு நீக்கியிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எத்தனை புது பேர்கள் நீக்கப்பட்டிருக்குங்கிற முழு லிஸ்ட்டையும் அரசு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். அதனால உங்க ஸ்டேட்டஸ்ல வெயிட் ஃபார் அப்ரூவல்னு இருந்தா பயப்பட வேண்டாம். உங்க டாக்குமெண்ட்ஸ் இப்போ சரிபார்ப்புல இருக்குன்னு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனா, மார்ச் முதல் வாரத்தில் பிஎம் கிசான் 22வது தவணை வரப்போகுது. தொகை 4000 ரூபாயா உயருமாங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் 100% உறுதியாயிரும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பணம் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. தகுதியான விவசாயி நீங்கன்னா கண்டிப்பா உங்க பணம் தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த முக்கியமான தகவலை மற்ற விவசாய நண்பர்களுக்கும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க இது உதவியா இருக்கும். இது போன்ற அரசு திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் மற்றும் பயனுள்ள அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சாக்சார் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி ஆல்ன்ற ஆப்ஷன்ல வைங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.